விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரி. ஒரு உன்னதமான பயணம், நிறைய அன்பு கொண்ட ஒரு தந்தை. அவருக்கு பல மகன்கள். அவர்களில் ஒரு மகன் மட்டும் மிகவும் அறிவாளியாகவும் தந்தையின் மீது அதிக பாசம் கொண்டவனாகவும் இருந்தான். இதை கண்ட மற்ற சகோதரர்களுக்கு அவன் மேல் பெரும் பொறாமை ஏற்பட்டது. சதியால் வீழ்த்தப்பட்ட இளைஞன் ஒரு நாள் அந்த பொறாமை முற்றிப்போய் அந்த இளைஞனை தனியாக அழைத்துச் சென்ற அவனது உடன்பிறந்த சகோதரர்களே அவனை ஒரு பாழுங்கிணற்றில், இருண்ட ஆழமான குழி தள்ளிவிட்டார்கள். இனி இவன் திரும்பி வரமாட்டான், இவனுடைய அத்தியாயம் முடிந்தது என்று நினைத்து அவர்கள் வீடு திரும்பினார்கள். துரோகத்தை தாண்டிய வளர்ச்சி. ஆனால் கிணற்றில் விழுந்த அந்த இளைஞன் சோர்ந்து போகவில்லை. தனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை நினைத்து அழுவதை விட அங்கிருந்து வெளியேற வழி தேடினான். கடவுளின் அருளாலும் அவனது விடாமுயற்சியாலும் அந்த இக்கட்டான சூழலில் இருந்து அவன் மீண்டு வந்தான். அவன் அங்கிருந்து வெளியேறி வேறொரு தேசத்திற்கு சென்று கடும் உழைப்பால் உயர்ந்தான். அவனது நேர்மையும் அறிவும் அவனை அந்த நாட்டிற்கே அரசனாக, தலைவனாக மாற்றியது. பழிவாங்காத அன்பு காலச்சக்கரம் சுழன்றது. ஒருமுறை கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது அவனுக்கு துரோகம் செய்த அதே சகோதரர்கள் உணவு தேடி அவனிடமே வந்து நின்றார்கள். அவர்களை பழிவாங்க அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனால் அவன் அவர்களை தண்டிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தான். நாட்டையே பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான். துரோகத்திற்கு பதிலாக அன்பை பரிசாக கொடுத்தான். இந்த கதையின் மூலம் விஜய் சொல்ல வரும் செய்தி இதுதான். வெற்றி என்பது உங்களை வீழ்த்தியவர்களை வீழ்த்துவது அல்ல, உங்களை வீழ்த்தியவர்களே வியக்கும் வண்ணம் உயர்ந்து நிற்பதுதான்.